வணக்கம் மாணவர்களே. பயிற்சி 2.2ல் 9வது கணக்கு முதல் 10 இயல் எண்களால் மீதியின்றி வகுபடக்கூடிய சிறிய எண் எதுன்னு கேட்டிருக்கு. இதுவும் அதே மாதிரி தான். முதல் 10 இயல் எண்ணை வச்சு வகுத்தாலும் நமக்கு மீதி 0 கிடைக்கிற மாதிரி ஒரு எண் கேட்டிருக்காங்க இல்லையா, அது மிக சிறிய எண் கேட்டிருக்காங்க இல்லையா. அப்போது மிகச்சிறிய பொது மடங்கு தான் கண்டுபிடிக்கணும். மிகச்சிறிய பொது மடங்கு என்பது மீப்போ மே தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ தீர்வு அடிப்படை எண்ணியல் தேற்றப்படின்னு போட்டுக்கோங்க. முதல் 10 இயல் எண் எப்படி இருக்கும்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இப்படி இருக்கும். சரிங்களா? இந்த 10 நம்பரையும் நான் என்ன பண்ணுறேன், ஒரே நேரத்தில் பகா காரணி கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ நான் முதல் பகா காரணி 1 என்பது பகு எண்ணும் அல்ல பகா எண்ணும் அல்ல, அதனால் நான் 2 எடுத்துக்கிறேன். சரிங்களா? 2 வச்சு வகுத்தோன்னா பாருங்கள், இந்த 1 அப்படி வச்சுக்கோங்க, இந்த 2ல் ஓ 2 2 3 அப்படி வச்சுருங்க, 2 4 5 அப்படி வச்சுக்கோங்க, 2 6 7 அப்படி வச்சுக்கோங்க, 2 8 9 அப்படி வச்சுக்கோங்க, 2 10. சரிங்களா? இப்போ மறுபடியும் நான் 2ஆல் தான் வகுக்கிறேன். 1 அப்படி வச்சுக்கோங்க, 1 அப்படி வச்சுக்கோங்க, 3 வச்சுக்கோங்க, ஓ 2 2 5 அப்படி வச்சுக்கோங்க, 3 அப்படி வச்சுக்கோங்க, 7 அப்படி வச்சுக்கோங்க, 2 4 9 அப்படி வச்சுக்கோங்க, 5 அப்படி வச்சுக்கோங்க. மறுபடியும் நான் 2ஆல் வகுக்கிறேன். 1 அப்படி வச்சுக்கோங்க, 1 அப்படி வச்சுக்கோங்க, 3 அப்படி வச்சுக்கோங்க, 1 அப்படி வச்சுக்கோங்க, 5 அப்படி வச்சுக்கோங்க, 3 அப்படி வச்சுக்கோங்க, 7 அப்படி வச்சுக்கோங்க. இங்கே 2 இருக்கா, அப்போ ஓ 2 2 9 அப்படி வச்சுக்கோங்க, 5 அப்படி வச்சுக்கோங்க. இப்போ இங்கே 2 இருக்கா, இல்லை. இப்போ அடுத்த பகா காரணி என்னது? 3. அப்போ 3 எடுத்துக்கோங்க. 1 அப்படி வச்சுக்கோங்க, 1 அப்படி வச்சுக்கோங்க, 1 3 3 1 போட்டுக்கோங்க, 1 வச்சுக்கோங்க, 5 அப்படி வச்சுக்கோங்க, 1 3 3 1 போட்டுக்கோங்க, 7 அப்படி வச்சுக்கோங்க, 1 அப்படி வச்சுக்கோங்க, 3 9 5 அப்படி வச்சுக்கோங்க. மறுபடியும் 3ஆவது போட்டுக்கோங்க. 1 அப்படி வச்சுக்கோங்க, 1 அப்படி வச்சுக்கோங்க, 1 வச்சுக்கோங்க, 1 வச்சுக்கோங்க, 5 அப்படி வச்சுக்கோங்க, 1 வச்சுக்கோங்க, 7 வச்சுக்கோங்க, 1 வச்சுக்கோங்க, 1 3 3 வச்சுக்கோங்க, 5 அப்படி வச்சுக்கோங்க. மறுபடியும் இப்போது 3 இருக்கா, இல்லை. அப்போது அடுத்த பகா காரணி, அடுத்த பகா எண் 5. இப்போ 1 அப்படி வச்சுக்கோங்க, 1 அப்படி வச்சுக்கோங்க, 1 அப்படி வச்சுக்கோங்க, 1 அப்படி வச்சுக்கோங்க, ஓரஞ்சு 5. இந்த 1 அப்படி வச்சுக்கோங்க, 7 அப்படி வச்சுக்கோங்க, 1 அப்படி வச்சுக்கோங்க, 1 அப்படி வச்சுக்கோங்க, ஓரஞ்சு 5. இப்போ 5 இருக்கா, இல்லை. அடுத்த பகா எண் 7 தானே. இப்போ 7 வச்சுக்கோங்க. 1 அப்படி வச்சுக்கோங்க, 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 ஓர் 7 7. 1 அப்படி வச்சுக்கோங்க, 1 அப்படி வச்சுக்கோங்க, 1 அப்படி வச்சுக்கோங்க. நமக்கு எல்லாமே 1ன்னு கிடச்சிருச்சா? இப்போது எழுதுங்க. முதல் 10 இயல் எண்களின் மீப்போ மே அப்படின்னு போட்டுக்கோங்க. இங்கே என்னென்ன இருக்கோ அதை பூரா அப்படியே பெருக்கல்ல போடுங்க. பகா காரணியை 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3 பெருக்கல் 3 பெருக்கல் 5 பெருக்கல் 7. சரிங்களா? ரைட். இது எல்லாம் சுருக்கணும் இல்லையா? பெருக்குங்க. 2 4 4 2 8 3 8 24. சரிங்களா? 5 15 15 7 105 பெருக்கல் 105. இப்போ இந்த ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 2520. சரிங்களா? சரி, இதை அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்த கணக்கை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.